வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தெலுங்குல இந்த வருஷம் தான் இந்த வெப் சீரிஸ் வெளியே இருக்கு. தமிழ்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட பேரு நெட்வொர்க் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா போன் யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது, போனுக்கு சிலர் ரொம்ப அடிக்டா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேரை பத்தி தான் இந்த கதையில பேசியிருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 10 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல 5 எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சீரிஸ்னா எப்பவுமே கேட்கறது தான், முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, ரீசெண்டா நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் சரியா போக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சுத்தமா புரியல. லைக் பண்ணுங்க, ஐப் பண்ற ஆப்ஷன் இருக்கு, அதுவும் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட போகும். இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி நான் லைட்டா சொல்றேன். ஒரு 4 பேருக்கு வேற வேற மாதிரி பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நமக்கு மாத்தி மாத்தி காட்டுவாங்க. சம்பந்தப்பட்டவங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே கிரண் ஒருத்தரை காட்டுறாங்க. இடம்லாம் முடிச்சு தருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பாஸுக்கு இவர் காசு தரணும் போல. கிரண், உன்கிட்ட தானே காசு இருக்கு, நான் வந்து வாங்கிக்கிறேன், இல்ல தெரிஞ்சவரை அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி கிரணும் ஏத்துக்கிறாரு. கிரண் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அண்ணன் வாங்கின கார்டு கேம் விளையாடிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபுக்கு நான் கார்டு விளையாடுறது தெரிஞ்சது, அவ்வளவுதான் பத்திரகாலியா மாறிடுவா, நான் இதுக்கப்புறம் கார்டெல்லாம் தொட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு கேமுக்கு ரொம்ப அடிக்ட் ஆனவரா இருப்பாரு. இப்ப அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. இப்ப இவருக்கு போன்ல நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கு. அதாவது ரம்மி கேம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர்கிட்ட காசு கிடையாது, ஆனா முதலாளியோட காசு ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு விளையாண்டா என்னன்ற மாதிரி அந்த 3 லட்சம் ரூபாயை எடுத்துடுறாரு. அந்த 3 லட்சம் ரூபாயை இந்த கேமுக்காக போட்டுறாரு. விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாரு, செகண்ட் மேட்ச் ஜெயிக்கிறாரு. சூப்பர், விட்டதை பிடிக்கலான்ற மாதிரி ஆர்வமா விளையாடுறாரு. அப்படியே கட் பண்ணி 2வது கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவர் டெக்னாலஜிக்கு ரொம்ப அடிக்டடா மாறி இருப்பாரு. எப்ப பாரு போனை தான் பாப்பாரு. இப்ப போற இடத்துக்கு அப்பா வழி சொல்றாரு, ஆனா இவர் இருக்காருல, இல்லப்பா மேப் தான் கரெக்டா சொல்லுன்ற மாதிரி மேப்பை பார்த்து போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்பாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இவர் இருக்காருல, ரேட்டிங்கை வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே, போனை நம்ம யூஸுக்காக யூஸ் பண்றது, அது நம்மள யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அட்வைஸ் பண்றாரு. அதெல்லாம் அர்ஜுன் பெருசா கேட்டுக்கிற மாதிரியே இல்ல. இப்ப அப்பா அம்மாவை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு இவரோட வேலைக்காக இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இது வரைக்கும் 2 கேரக்டரை காமிச்சிருக்காங்கல்ல, இப்ப திவ்யான்ற 3வது கேரக்டரை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஜாலியா சாட்லாம் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பசங்க கிட்ட சாட்லாம் பண்ணுவாங்க. இவங்க பக்கத்துல இருக்க பொண்ணு லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்குடி இந்த காலத்துல போய் லவ் கிவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் சுத்த வேஸ்ட், பசங்க கூட டேட் பண்ணியா பிரேக்கப் பண்ணியா இப்படி லைஃப் ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நிறைய டேட்டிங் சைட் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. இப்ப இவங்க குளிச்சுட்டுலாம் இருக்கும் போது அபின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவங்களுமே அவருக்கு பதில் சொல்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நேரடியா மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்ப 4வது கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு விக்ரம் அப்படின்றது. இவர் எப்ப பாரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. சினிமால ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்போதைக்கு கம்பவுண்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த நபர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், கண்டிப்பா அந்த படத்துல நீ நடிச்சிருவப்பா, கவலைப்படாத, ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான நன்றி அப்படின்ற மாதிரி இந்த விக்ரமும் பேசுறாரு. இந்த விக்ரம் கிட்ட ஒரு நபர் பிளட் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வராரு. உங்களை கரெக்ட் பண்ணா பிளட் கிடைச்சிரும்னு சொன்னாங்க, ப்ளீஸ் சார் பிளட் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி 5000 ரூபாய் தாங்க, ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப காசை தந்தோட பிளட்டை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. விக்ரம்க்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. அவங்களாம் விக்ரம்க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. விக்ரம் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறாங்க. விக்ரம் முன்னாடி மட்டும் உங்க ஆக்டிங் சூப்பரா இருக்குன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இவன் சீக்கிரம் போய் தொலைஞ்சா நம்ம 2 பேர்ல யாருக்காவது அந்த பொசிஷன் கிடைக்கும், அது மூலியமா நிறைய சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் இங்க இருந்து கிளம்பும் போதும் ரீல்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதை ஒரு டாக்டர் பாத்துறாரு. எப்ப பாரு நீ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணா எப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரீல்ஸ் எடுக்க மாட்டேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் கூட மீரான்ற ஒரு பொண்ணை வேலை பாக்குறாங்க. அர்ஜுனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுனை சாட்ல எல்லாம் சூப்பரா பேசுவாரு, ஆனா நேரடியா எதுவும் பேச மாட்டாரு. இதை நினைச்சு அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அர்ஜுனை இப்போ ஒரு பிரசன்டேஷன் தரணும். அந்த பிரசன்டேஷனை எப்படி தரலான்ற மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டே பேசுங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்ற மாதிரிலாம் டிப்ஸ் இருக்கும்ல, அந்த டிப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு.
கேர்ள் ஃப்ரெண்டு பேசலாம் நினைக்கிறாங்க, அதுக்குள்ள வேலை விஷயமா வெளியே போயிடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, அந்த அபின்ற நபரை மீட் பண்றதுக்காக கஃபே ஷாப்க்கு வந்திருக்காங்க. அவர் ரொம்ப ஜாலியா பேசுறாரு, இவங்களும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அபியோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்லா இருந்தா மருமகளா மாத்திருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வீட்டுக்கு கூட்டு வரேன், நீங்களே பாருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எது வீட்டுக்கு கூட்டு போக போறீங்களா, வீடெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. என் அம்மா கூட்டு வர சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அம்மா கூட சேர்ந்த மாதிரி இவங்க வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அம்மா இருக்காங்கல்ல, இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்ற மாதிரி 2 பேருக்கும் ஐஸ்கிரீம்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. முதல்ல திவ்யா வேணான்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிரண் ஒருத்தர் நிறைய காசெல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, போக போக கேம்ல தோத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி தோத்து 3 லட்ச ரூபாய் போட்டாரு பாத்தீங்களா, அந்த காசுமே போயிருது. ஐயோ 3 லட்ச ரூபாய் போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்புறேன், அவர்கிட்ட காசை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் வந்தா எப்படி காசு தரதுன்னு இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப விக்ரம் இருக்காருல, அந்த 2 பேரை வச்சு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஏற்கனவே ஒரு படத்துல நீ நடிக்கிறதா பிக்ஸ் பண்ணாங்களப்பா, அந்த படத்துல இருந்து உன்னை தூக்குறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி விக்ரம் ஷாக் ஆகுறாரு. ஒரு 5 லட்ச ரூபாய் மட்டும் ரெடி பண்ணுப்பா, அந்த வாய்ப்பை நான் உனக்கே வாங்கி தந்துடுறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டாரு. 5 லட்ச ரூபாய் இல்லன்னு, ஆனா நான் எப்படியாவது பெரட்டிடுறேன், அந்த வாய்ப்பு எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சீக்கிரமா காசு எடுத்துட்டு வாப்பா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரமும் காசை பெரட்டணும்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு கிரண் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறது தெரியுது. செக்கப்காக தான் போயிருக்காங்க போல. இப்ப குழந்தையோட கண்டிஷனை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர் கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க, திரும்பி விளையாடி காசை விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரை எரிஞ்சு விழுறாரு. வேகமா இருந்து கிளம்புறாரு. விக்ரம் எப்படி காசை பெறட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு இன்னும் காசு தேவைப்பா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பதான் ஏற்கனவே 5 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறது இவருக்கு ஞாபகம் வருது. இவர் நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. என்னடா பண்ற, இந்த காசை வையின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இவர் கேட்காம எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப திவ்யாவை காட்டுறாங்க. கடைசியா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கல்ல, அந்த மயக்க மருந்து கலந்து தந்திருக்காங்க போல. சோ திவ்யா இந்த இடத்துல மயங்கிடுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப கிரண் இருக்காரு பாத்தீங்களா, பதட்டமா பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்துடுறாரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தெரிஞ்சவங்க கிட்ட காசு கேட்கலாமான்னு ஒவ்வொரு பேரா பார்த்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயும் இவர் காசை வாங்கியிருப்பாரு. இப்ப சொந்தக்கார அண்ணன் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. அவரோட மிஸ்ஸஸ் தான் போன் எடுக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு லேண்ட் விஷயமா பேசணும், போனை தரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்காரு. இருங்க தரேன்ற மாதிரி இவங்களும் போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு பொண்ணை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் காசு இருக்கு போல, அதை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலான்ற மாதிரி தான் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே நீங்க காசை தந்தீங்கன்னா நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒய்ஃப் வந்த விஷயத்தையே மறந்து போனை பக்கத்துல வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கிரண் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் காசையே தரலாம்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, இன்னைக்கு தர வேணான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கிரணும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கிட்னாப் சம்பந்தமா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை கிரண் பாக்குறாரு. பேசாம நம்மளும் கிட்னாப் பிளான் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப விக்ரம காட்டுறாங்க. விக்ரம அந்த ஆக்டிங் சான்ஸை வாங்குறதுக்காக போக போறாருல, இதுக்கப்புறம் திரும்பி நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன், என்னோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து சேர்த்துருங்க, இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விக்ரமோ ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் இருக்காங்கல்ல, இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. எதுக்காக அடிக்கிறீங்கன்ற மாதிரி விக்ரம் கேக்குறாரு. அவங்களுமே காரணத்தை சொல்றாங்க. விக்ரம் கடைசியா ஒரு ரீல்ஸ் எடுத்திருப்பாரு. அப்ப தெரியாதனமா ஒரு அரசியல்வாதியோட போஸ்டர் மேல காலை வச்சிருப்பாரு. அது பதிவாய் எல்லாருமே அந்த அரசியல்வாதியை கிண்டல் பண்ணிருப்பாங்க. அவரோட ஆளுங்க தான் இவரை கேரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவருமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. கிட்னாப்பை எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி கிரணை சர்ச் பண்ணி பாக்குறாரு. அது சம்பந்தமா ஒருத்தர் காமெடியா வீடியோ போட்டிருக்காரு. அவர் காமெடியா சொல்றத கூட இவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது சொந்தக்காரருக்கு கால் பண்ணார்ல, அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை தூக்கிடலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட முகத்தெல்லாம் மறைச்சு அந்த பையனை தூக்கிடுறாரு. ஒரு பேக்குக்குள்ள அந்த பையனை வச்சு லாக் பண்ணிடுறாரு. அவனுக்கு ஆக்சிஜன் தேவையில்ல, அதுக்கான செட்டப் எல்லாம் வச்சுதான் பேக்குக்குள்ள லாக் பண்ணிருப்பாரு. அந்த பேக்கை ஒரு காருக்குள்ள வச்சிடலான்ற மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காரு. யார் காரணம்லாம் இவருக்கு தெரியாது. தேவனா எடுத்துக்கலாம்னு வச்சிட்டு இருக்காரு. அந்த யூடியூபர் சொன்ன ஐடியாவை கேட்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திவ்யா கண்முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் எங்கேயோ லாக் செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வெளியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. என்ன இன்னும் கூட்டு போறேன்னு சொன்னவங்க வரலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மள இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போக போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இந்த கிரண் இருக்கார்ல, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துறாரு. அதே மாதிரி அந்த பையனை மறைச்சு வச்ச இடத்துல டிராக்கிங் டிவைஸும் செட் பண்ணிருப்பாரு.
இப்ப அப்பாக்கு கால் பண்ணி பேச வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வாய்ஸை மாத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் யாரு என்னன்னு கேக்குறாரு. உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், உன் பையன் வேணும்னு வச்சுக்கோ, எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. நான் 5 லட்சம் ரூபாய் தந்துடுறேன், என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சீக்கிரமா காசை ரெடி பண்ணு, நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த அப்பா இருக்காருல, காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிரணும் இடத்த சொல்றதுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போக மாட்டேங்குது. அப்படியே அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுனோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அப்பா பேசாம வேற ஒருத்தர் பேசுறாரு. உங்க அப்பா மயங்கி விழுந்தாரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே லொகேஷன் அனுப்புங்க வரன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா லொகேஷன் சென்ட் ஆகல, நெட்வொர்க்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அச்சோ ஹாஸ்பிட்டல் பேரை கூட கேட்கலையேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி திவ்யாவை நமக்கு காட்டுறாங்க. திவ்யா போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க் டவுனா இருக்கு. என்ன நெட்வொர்க் டவுனா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த விக்ரம காட்டுறாங்க. விக்ரம் அந்த அரசியல்வாதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போட்டுலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நெட்வொர்க் கட் ஆயிருது. ஐயோ அப்லோட் பண்ண முடியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய எல்லா இடத்துலயும் நெட்வொர்க் கட் ஆகுது. இந்த 4 பேருக்கு மட்டும் கட் ஆகல, இந்த ஸ்டேட்ல இருக்க எல்லாருக்குமே கட் ஆகுது. கவர்மெண்டே இந்த விஷயத்த பண்ணிருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை போகுது, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கோம். இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் இருக்கார்ல, டெலிவரி வேலை பாக்குறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வராரு. ஏன்னா மேப் இல்லாம இவருக்கு நிறைய லொகேஷன் தெரியாது, அதனால தான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. அப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ரேட்டிங்கை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கப்பா, ஹெல்த்துக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப அங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போறது எப்படின்னு நமக்கு தெரியாது, இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி தான் டெலிவரி பாய்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. உங்களுக்கு காசு கூட தரேன், என் கூடிய வாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி வரன்ற மாதிரி ஒரு நபரும் இவர் கூட டிராவல் பண்றாரு. திவ்யாவை லாக் பண்ணி வச்சிருந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறதா சொன்னல, இதை தாண்டி மூணாவதா ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு ராம்பாபு அப்படின்றது. அவன் வரப்போறான்னு தெரிஞ்சேன்னா இவங்களும் மயக்கத்துல இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. வந்த ராம்பாபு இருக்கான்ல, இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றான். இவங்களும் அசையாம அமைதியா இருக்காங்க. அவன் ஒரு ஸ்டேஜ்ல எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கூப்பிடுறாங்க. என்ன ராம்பாபு கூட்டு போறதுக்கு ஆளே வரல, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வெயிட் பண்ணலாம் வந்துருவாங்கன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அந்த அரசியல்வாதி ஆளுங்க இருக்காங்கல்ல, வெளியே வாடா உன்னை கவனிச்சுக்கிறோன்ற மாதிரிலாம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இங்க இருந்து ஒரு வண்டி போகுது, அந்த வண்டியில ஒளிஞ்சுக்கலாம். எப்படியோ அந்த வண்டி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிற இடத்துக்கு தான் போகும்ன்ற மாதிரி இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. எப்படியோ தப்புச்சாச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதி ஆவறாரு. இந்த கிரணை பொறுத்த வரைக்கும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணிருப்பாரு. அந்த கார் நம்பர் மூலியமா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. ஆனா இந்த வீட்டு ஓனரோட கார் இல்ல, ஏற்கனவே காரை சேல் பண்ணிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. அச்சோ சேல் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. யார்கிட்ட சேல் பண்ணீங்க, அவங்க டீடைல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்களுக்கு டீடைல் எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த சொந்தக்காரர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல, அதனால அந்த வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி கேஷுவலா வர மாதிரி வந்துடுறாரு. ஒய்ஃப் சோகமா இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவர் நடிக்கிற மாதிரி கேட்கிறாரு. அவங்களுமே பையனை யாரோ தூக்கி இருக்காங்க, என் ஹஸ்பண்ட மிரட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும், போலீஸ் கிட்ட போனா இந்த மாதிரி ஆளுங்க கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் போயிருக்காருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்னமா சொல்ற, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமா, உன் ஹஸ்பண்ட் இப்பதான் போனாரா, இரு நான் போய் தடுக்கிறன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன்னா இவர் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் உள்ளுக்குள்ள பயப்படுறாரு. ஹஸ்பண்ட் தெரிஞ்ச ஒருத்தர் கூட போயிட்டு இருக்கும் போது இவரும் வந்து பிளாக் பண்ணிடுறாரு. என்ன நீ பாட்டுக்கு போலீஸ் கிட்ட போயிட்டு இருக்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் காசை தரலாம் தான் நினைச்சேன், ஆனா திடீர்னு அவன் கிட்ட இருந்து கால் வராம நின்றுச்சு. நெட்வொர்க் பிரச்சனையினால் தான் வராம நின்றுச்சா, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டானான்னு பயம் வந்தது, அதனால தான் போலீஸ் கிட்ட போலான்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நெட்வொர்க் இஷ்யூனால தான் அவன் கால் பண்ணிருக்க மாட்டான், இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கால் வர வாய்ப்பு இருக்கு, அவசரப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த நபரும் ஏத்துக்கிறாரு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என் பையன் எனக்கு திரும்பி கிடைச்சிருவானான்னு பயமா இருக்குன்ற மாதிரி கிரண் கிட்ட புலம்புறாரு. அதெல்லாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட பையன் கிடைச்சிருவான்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாரு. முதல்ல அந்த பையன் எங்க போனான்றத நம்ம கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா இவன் கிட்ட சேர்த்துடணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இந்த அர்ஜுன் இருக்கார்ல, ரிவ்யூவை பார்த்தே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்பதான் நேர்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல பாக்குறாரு. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இங்க இருக்க நபர்கிட்ட எழுப்பி விசாரிக்கிறாரு. என்னோட அப்பா வந்தாரா, இதுதான் பேருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க அப்பா மட்டும் இல்ல, யாருமே இங்க வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு ரேட்டிங் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் ஆச்சரியமா கேட்கிறாரு. அதெல்லாம் ஏமாத்தி தான்ப்பா வர வச்சிருக்காங்க, அது கூட வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்லிட்டாரு. சரி கிளம்பலாம்
பக்கத்துல இருக்க மத்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே திவ்யாவை பாத்துக்கிறதுக்காக வச்சிருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இருந்து கூட்டு போறதுக்கு எப்பயோ ஆளுங்க வந்திருக்கணும். ஆனா இன்னும் ஆளுங்க வராம இருக்காங்க. நெட்வொர்க் இஷ்யூனால தான் அவங்களால கால் கூட பண்ண முடியல போல. நம்ம இந்த பொண்ணை வச்சிருந்து தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. இந்த பொண்ணு கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போட்டுடலாம். ஏன்னா கண் முழிச்சு நம்மள பார்த்துட்டா பிரச்சனை. அவங்க வந்து கேட்டாலும் நீங்க வரதுக்கு லேட் ஆச்சு, அதனால தான் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹஸ்பண்டும் அந்த ராம்பாபுவும் சேர்ந்த மாதிரி ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிரணை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி பார்க்கிங்ல இருக்க கார்ல தான் குழந்தைய வச்சிருப்பாரு. இப்ப அந்த காரை பார்க்கலான்னு பார்த்தா வெளியே செக்யூரிட்டி இருக்காரு. அந்த செக்யூரிட்டி என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் செக்யூரிட்டி கிட்ட சாமர்த்தியமா டீடைல வாங்கணும்னு யோசிக்கிறாரு. அது என் ஃப்ரெண்டோட கார் தான், அதை நான் செக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், அப்படிலாம் செக் பண்றதுக்கு விட முடியாது. அது சரி, உங்க ஃப்ரெண்டோட பேரை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இவருக்கு தான் பேர் தெரியாதுல்ல, இவர் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப எப்படி உள்ள போறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் டீ தரதுக்காக ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். அந்த பையன் கிட்ட இந்த தாத்தா இருக்காருல, கொஞ்ச நேரம் பாத்துக்கோடா, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பையனை நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டாரு. பக்கத்துல தானே கடை இருக்கு, போய் குடிங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அதுக்கு இவர் இருக்காருல, இந்தாடா 50 ரூபா, நீ போய் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் 50 ரூபா கிடைக்குதுன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பிடுறான். சரி ஓகே, ரெஜிஸ்டரை எடுத்து செக் பண்ணலான்ற மாதிரி இவரும் செக் பண்ணிட்டாரு. இப்ப உள்ள விட்ட இடத்துல காரை செக் பண்ணலான்ற மாதிரி உள்ள செக் பண்றதுக்காக வராரு. இவர் பதட்டமா செக் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வருது. என்ன போலீஸ் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவரும் வேகமா போய் ஒளிஞ்சிடுறாரு. போலீஸ் ஜீப் வந்தோன்னா அந்த செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, நீ ரெஜிஸ்டரை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏதோ ஒரு திருட்டு கேஸ் போல, அதனால தான் வந்திருக்காங்க. இவர் ரெஜிஸ்டர் காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போலீஸுங்களாம் மத்த இடத்த செக் பண்ணும் போது இந்த கிரண் மாற்ற மாதிரி வராரு. மாட்டினாரா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ராம்பாபு தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ராம்பாபு ரொம்ப டயர்டா இருக்குன்னு, நீ கொஞ்ச நேரம் ஓட்டுன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ராம்பாபு இருக்கான்ல, இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் சில்மிஷம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில்மிஷம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹஸ்பண்ட் பாத்துறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, தள்ளி உக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படியே டிராவல் பண்ணி ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கை காலெல்லாம் கழட்டி விட்டுலாம், அப்பதான் இந்த பொண்ணு முழிச்சு இங்க இருந்து கிளம்பிடுவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கை காலெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் இந்த ராம்பாபு இருக்கான்ல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீ கிளம்புன அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையே என் கூட வான்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே கிளம்பி போயிட்டா எந்திரிச்சு போயிடலான்ற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஈ இருக்கு பாத்தீங்களா, இவங்க மூக்கு கிட்ட போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சட்டுன்னு இந்த இடத்துல இரும்பிடுறாங்க. அப்ப இவ முழிச்சுதான் இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக் ஆயிடுறாங்க. நம்மள பாத்துருப்பா, இவளை இதுக்கப்புறம் வெளியே போக விடக்கூடாது, லாக் பண்ணுன்ற மாதிரி 2 பேருமே லாக் பண்றாங்க. இப்ப வேகமா இவங்க இடத்துக்கே திரும்பி கொண்டு வந்து சேர்ல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப அர்ஜுனும் பக்கத்துல இருக்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அப்பா பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. ஆமா சார், அவர் இங்கதான் இருக்காருன்ற மாதிரி அந்த நபர் கூட்டு போறாரு. அதனால இவர் இருக்காருல, டெலிவரி பாய்க்கு கொஞ்சம் காசை தந்து நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கூட்டு வந்த பையன் இருக்கான்ல, சாரி சார், உங்க அப்பாவை காப்பாத்த முடியல, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. இப்ப சோகமா அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அப்படி பார்த்தவர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது அப்பா கிடையாது, பேர் மட்டும் மேட்ச் ஆயிருக்கும். அப்பா நினைச்சு நம்மள கூட்டு வந்திருக்காங்க, இவர் நம்ம அப்பா இல்ல, நம்ம அப்பா சேஃபா தான் இருக்காரு போலன்ற மாதிரி கிளம்புறாரு. விக்ரம் கடைசியா ஒரு வண்டியில ஏறினார்ல, தப்பு ஸ்டார்ன்ற மாதிரி நினைச்சிருப்போம். ஆனா திரும்பி அந்த வண்டி இதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. டெலிவரி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் வண்டி திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வண்டியை ஓட்டுன அண்ணன் சொல்றாரு. இப்ப வெளியே போனா இவனுங்க வேற அடிப்பாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. நம்ம ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறோம், போய் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போடுறதுக்காக வெளியே வராது. ஆனா அவனுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு. அவங்களுமே விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ராம்பாபு இருக்காருல, என்ன பண்றது, இவ கதையை முடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கதையை முடிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அவ கூட நான் கொஞ்சம் ஒன்னா இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சொல்றாங்க. சரி சீக்கிரமா கதையவாது முடிக்கலான்ற மாதிரி ராம்பாபு சொல்லிட்டாரு. இவங்க வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா கதையை முடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, தூக்கு கயிறுலாம் மாற்றாங்க. இவங்களை தொங்கலாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே விட்டுருங்கன்ற மாதிரி பார்வையிலேயே கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கிரண் மாற்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஏறக்குறைய அந்த கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டிருப்பாரு. கான்ஸ்டபிள் வேகமா இன்ஸ்பெக்டர் கிட்ட இழுத்துட்டு வராரு. இவன் தான் சார் திருடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அங்க இருக்க பெரியவர் வேற மாட்டி வர்றாரு.
ஆனா இன்ஸ்பெக்டர் இந்த கிரணுக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்காக இவர் ஒரு இடத்த சூப்பரா முடிச்சு தந்திருப்பாரு. கமிஷனும் கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டர் இவன் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இத சாக்க வச்சு கிரண் இருக்கார்ல, அந்த செக்யூரிட்டியை மாட்டி விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப செக்யூரிட்டியை அடிச்சுலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியை என்ன காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே கிரண் கிட்ட கேக்குறாரு. கிரண் இருக்கார்ல, சார் இவன் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணல சார், இப்ப மெயின்டைன் பண்ணாம கதை விட்டுட்டு இருக்கான், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. நீ சொல்றதுனால விடுறேன் கிரண், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல டீமை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. நல்ல வேலைப்பா என்ன காப்பாத்தின அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ உண்மையில எதுக்கு வந்த என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி கேட்கறாரு. இவர் இப்பயும் வேற ஒரு சாக்க சொல்றாரு. அதாவது நான் ரெக்கவரி ஏஜென்ட் தான், அவன் காசை தரல, அதனால காரை தூக்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன், இங்க தானே கார் இருந்தது எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்பா, அவன் வீடு இந்த பகுதியில தான் இருக்கு, வேணா போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நன்றிண்ணே அப்படின்ற மாதிரி கிரணும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட் தான் நெட்வொர்க் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ஊரடங்கு மாதிரியும் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. வெளியே வரவங்க எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்கன்னு அனுப்பிட்டு இருப்பாங்க. அதனால ரோட்ல நிறைய பேர் இல்ல. அர்ஜுனும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கான்னு விசாரிக்கிறாரு. அந்த மாதிரி விசாரிக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நானும் அங்கதான் போனோம், சேர்ந்தே போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சேர்ந்தே போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் வரலையேன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்லாம் வராது, நீ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி அந்த நபர் வித்தியாசமா பேசுறாரு. ஆயுதத்தை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் இருக்கார்ல, அவரோட ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு தான் அர்ஜுனை வர வச்சிருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி காசை எடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட காசு சுத்தமா இல்ல, கார்டு மட்டும் தான் இருக்கு. சரி கார்டோட பாஸ்வேர்ட் எல்லாம் சொல்லு, நாங்க காசு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட கார்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்காங்க. கார்டு எல்லாத்தையும் புடுங்கினவங்க இவரை லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு அந்த கயரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிட்டு இருக்காரு. அந்த சைடுல அவங்க கேரம் போர்டு விளையாடுவாங்க. இவர் நைஸா இங்க இருந்து ஓட பாக்குறாரு. ஆனா சவுண்ட் கேட்டு அவங்களுமே கவனிச்சிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. சரி போனா போயிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விட்டுறாங்க. இப்ப இவருக்கு பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. பேசாம வீட்டை பார்த்து நம்ம கிளம்ப வேண்டியதான், அதுக்கு மேல என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப கிரணும் சம்பந்தப்பட்ட பிளாட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. வெளியே இருக்க செக்யூரிட்டி யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இவரை காமிச்சுக்கிறாரு. இவரோட பேரெல்லாம் செக்யூரிட்டி கேட்கும் போது இவர் பொய்யா ஒரு பேரை சொல்லிடுறாரு. சரி சார் நீங்க போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. அந்த காரோட ஓனர் கிட்ட ஏதாவது சாக்கு வச்சு பேசலாம், அதுக்கப்புறம் கார்ல போய் எடுக்கலான்ற மாதிரி இவர் கதவை தட்டிட்டு இருக்காரு. சட்டுன்னு உள்ள இருக்க நபர் இவரோட கையை பிடிச்சி உள்ள இழுத்துறாரு. இப்ப நமக்கு அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் வீட்டுக்கு வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அப்பா சாப்பிட்டு பிளேட் எல்லாம் கழுவ போட்டுக்கிறது இவருக்கு தெரியுது. அப்ப மதியானம் வரைக்கும் அப்பா இங்கதான் இருந்திருக்காருன்னு யோசிக்கிறாரு. இப்ப எங்க போய் தேடுறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பதட்டப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மீரா இந்த இடத்துக்கு வராங்க. மீரா இவர்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. இவர் சட்டுன்னு கட்டி பிடிச்சு அழுவுறாரு. என்னாச்சு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் லைஃப்ல நடந்தது பத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, அம்மா சித்தி வீட்டுக்கு போறதா சொன்னாங்க, அம்மா கூட வந்துருவாங்க, ஆனா அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ உன்னோட அப்பா மாதிரி யோசிச்சு பாரு, உன் அப்பா மாதிரி யோசிச்சு பார்த்தனா உனக்கு பதில் கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அப்பா ஒரு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போக போறதா சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்தை இவங்க வாங்குற மாதிரி பிளான் இருக்கும், அந்த இடத்தை பார்க்க போறன்ற மாதிரி கடைசியா சொல்லியிருப்பாரு. அப்பா ஒருவேளை அந்த இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. செக் பண்ண போக போறேன்னு சொல்லிட்டாரு. நானும் கூட வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல அம்மா எப்பனாலும் வரலாம், நீ அம்மா வந்தா பாத்துக்கோ, நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி மீரா ஏத்துக்கிறாங்க. அந்த திவ்யாவை தூக்குல போட்டு சாவடிச்சிடலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, ஆனா அந்த கயிறு அருந்து கீழே விழுந்துடுறாங்க. சரி நம்ம வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை பிடிக்க சொல்லிட்டு இந்த ராம்பாபு வெட்டுறதுக்காக வராரு. இப்ப கூட ராம்பாபுக்கு வெட்ட மனசு வர மாட்டேங்குது. ஒரு வாட்டி மட்டும் ஒன்னா இருந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பன்னு பார்த்தா அர்ஜுன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னோட அப்பா இந்த இடத்த வாங்குற மாதிரி வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு, என் அப்பா இந்த இடத்துக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா ஆமா 2 மணி வாக்குல வந்தாரு, ஆனா கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. எங்க போனாருன்னு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. கடைசியா பேக்கரின்னு போன்ல பேசினாரு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. சரி நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க வெளியே போன டைம் ராம்பாபு இருக்கான்ல, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப கரெக்டா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உள்ள வந்துடுறாங்க. டே நீ திருந்தவே மாட்டியா, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவனை தடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ராம்பாபு என்ன தடுக்காதீங்கன்ற மாதிரி 2 பேர் கூடயும் சண்டை போடுறான். 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு தான் நடுவுல காலை விட்டு ராம்பாபுவை கீழே விழ வைக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சுதாரிச்சு ராம்பாபுவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து ராம்பாபுவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. விக்ரமோட தொல்லை இதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி அந்த 2 பேர் சரக்கச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா விக்ரம் காயம்பட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. டே என்ன கொஞ்சம் பாத்துக்கோங்கடா, அவருக்கு காசு வேற தரணும், அவரை கால் பண்ணி வர வைங்கடா அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் பேசுறாரு.
இவன் என்ன அடிபட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டான், இவன் ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சி போலனா நமக்கு தான் பிரச்சனை, இவனை நம்ம பெருசா கண்டுக்க வேணாம், ஏதாவது ஆனா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கிரணோட கையை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் தான் கையை பிடிச்சி இழுத்து லாக் பண்ணி வச்சிருப்பாரு, அவரோட ஒய்ஃபையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை நாளா உங்களுக்குள்ள பழக்கம் போகுதுன்னு கேக்குறாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் போறதா நினைச்சுதான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு இவர் சொல்லிட்டாரு, ஆனா அவரு கேட்க மாட்டாரு. இப்ப அவர் இருக்காருல, ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக உள்ள போயிருப்பாரு. அந்த டைம்ல தான் ஒய்ஃப் சில விஷயங்களை சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அவரோட செக்ரட்டரி கூட க்ளோஸா இருந்திருப்பாரு. அதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கும் ஒருத்தன் கூட க்ளோஸா பழக்கம் இருக்கு, அவனோட பேரு முகேஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லி வச்சேன், அப்பன்னு பார்த்து நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே நான் அந்த முகேஷ் இல்ல சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ தாண்டா முகேஷ்ன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேஜ்ல கொல்றதுக்கே நெருங்கி வராரு. இவர் வேணான்னு கேட்கிறாரு, ஆனா அவர் கொல்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டி காலிங் பெல் அடிக்கிறாரு. என்னன்னு இவர் கேட்கறதுக்காக கதவை திறக்கிறாருல, சூர்யான்னு ஒரு சார் வந்தாரு, அவர் என்ன வெளியே வரலையான்ற மாதிரி கேட்கிறாரு. கிரண் சூர்யான்ற பேர்ல தானே இந்த இடத்துக்கு வந்தாரு, சோ இவன் சூர்யா போல முகேஷ் இல்ல போலன்ற மாதிரி ஹஸ்பண்டுமே கட்டெல்லாம் கழட்டி விடுறாரு. இப்ப கிரண் இருக்காருல, நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், அவசரப்பட்டு இப்படி பண்ணாதீங்க சார்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. அந்த ஹஸ்பண்ட் கார் ஓனரா இருக்க மாட்டாரு, வேற ஒருத்தர் தான் கார் ஓனரு. சரி பார்க்கிங்ல அந்த கார் நிக்கும்ல, பாத்துக்கலாம் பார்க்கிங்க செக் பண்றதுக்காக வராரு. ஆனா கார் அந்த இடத்துலயும் இல்லன்னு தெரிய வருது. இந்த சைடு திவ்யா இருக்காங்கல்ல, நீங்க எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க, ஒரு கை குழந்தைய வச்சு பண்ற வேலையா இதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் திட்டலாம் செய்யறாங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்கு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அவங்க மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை விட்டுட்டு வந்துருங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டும் கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து கார்ல ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஓனரா இருக்கார்ல, அந்த ஓனருக்கு தெரிஞ்ச பசங்க தான். அவங்க முன்னாடி நீ வெளியே போக வேணாமா, கொஞ்சம் வில்லங்கமான பசங்க, சரக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ போய்க்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த விக்ரம் வரேன்னு வராமையே இருக்கார்ல, அசிஸ்டன்ட் டைரக்டரே தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல அவர் பேஷண்டா இருக்காருன்னு தெரிய வந்தோட என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. காசு ரெடி பண்ணியா இல்லையான்னு கேக்குறாரு. சார் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இப்ப என்னால நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு மாசம் தள்ளி ஷூட்டிங்க வச்சுக்கலாம், நீ காசை தானி கேக்குறாரு. இவரும் காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. இவர் காசை வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பேஷண்டா இருக்க வேற ஒருத்தர் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை அடிக்கிறாரு. எதுக்கே அடிக்கிறன்ற மாதிரி இங்க இருக்க விக்ரம் கேக்குறாரு. பின்னென்ன, எனக்கு ஆக்டிங் சான்ஸ் வாங்கி தரேன்னு என்கிட்ட இருந்து லட்சமா திருடி இருக்கான், நீயும் கொஞ்சம் நான் ஏமாந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுங்கள மாதிரி ஆளுங்களை நம்பி ஏமாந்து லைஃபை தொலைச்சிடாத, இந்த காசுன்ற மாதிரி அந்த நபர் இருக்கார்ல, இவர்கிட்டயே காசெல்லாம் திரும்பி தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி திவ்யாவை நமக்கு காட்டுறாங்க. திவ்யா தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வர கூட வாய்ப்பு இருக்குமா, நீ ரூமுக்கு போயிடு, ஏன்னா அவனுங்க கண்ணில் பட்டுட்டானா பிரச்சனை, நான் சைட் டிஷ் கொண்டு போறேன்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போறாங்க. இப்ப திவ்யாவும் குழந்தைய தூக்கிட்டு அந்த ராம்பாபுவை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. ராம்பாபுவை பார்க்கும் போது அவன் பண்ண விஷயம் தான் ஞாபகம் வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கொல்லி கட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை வச்சு இவனுக்கு சூடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவ்வளவு சீப்பா பண்ணல, உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி பயம் காட்டுறாங்க. அவன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். அப்ப குழந்தை அழுவுது. சரி குழந்தைக்கு பால் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பால் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப பால் எடுத்துட்டு வந்து குழந்தைக்கு தராங்க. திரும்பி பார்த்தா அவன் காணாம போயிருக்கான். ஐயோ கட்டை கழட்டி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் சட்டுன்னு பின்னாடி வந்து இவங்களை அட்டாக் பண்றான். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அந்த வழியே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களை துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரமும் இதுக்கப்புறம் அந்த ஆக்டிங்லாம் ட்ரை பண்ண தேவையில்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இது அந்த ரெண்டு பேருக்கு தெரிய வருது. அந்த ரெண்டு பேர் வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்ப போய் தொலைவன்ற மாதிரி தான் நாங்க வெயிட் பண்ணோம், உனக்கு ஆக்டிங்லாம் வராதுரா, அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டு இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு கிரணை காட்டுறாங்க. கிரணா தேவையில்லாம பெரிய தப்ப பண்ணிட்டோம், இப்போ ஒரு குழந்தை உயிரை நம்மளால போயிடுமான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வேற பக்கத்துல வந்து உட்கார்றா. அவளை பார்க்கும்போது இன்னும் இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ அந்த அப்பா அவ்வளவு ஃபீலிங்கா பேசினாரு, எப்படியாவது குழந்தைய நம்ம கண்டுபிடிச்சு தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சம்பந்தப்பட்ட 4 கேரக்டர்ஸையும் மாத்தி காமிச்சு இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் பேலன்ஸ் 5 எபிசோட் இருக்கு. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.